குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் எனி ஆர்கனைசேஷன்ஸ். எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மனித வளம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சக்ஸஸ் ஆகணும், க்ரோத் ஆகணும், இல்லை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ். கண்டிப்பாக யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல தரம் வாய்ந்த பணியாளர்களை சார்ந்தது தான் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த நிறுவனம். ஒரு நிறுவனம் வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக யார் இருக்கணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ மனித வளம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்ல செய்கிறாங்க. இதுக்கான மீனிங் அண்ட் டெஃபினிஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் மேன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸ் அவைலபிள் டு ஹிம் கேன் க்ரோத் அண்டு டெவலப்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் அப்படின்றது தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இதனுடைய சில கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தட் லைஃப். என்ன அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு காரணி என்ன அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. கிரியேட்டட் ஆல் அதர் ரிசோர்ஸ், என்னது மற்ற வளங்களை எல்லாமே கிரியேட் பண்ணக்கூடியது. அதேமாதிரி இது ஒன்லி த லேபர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இஸ் ஹேர்ட் நாட் த எம்ப்ளாயி ஹிம்செல்ஃப். என்ன அப்படின்னா பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டதே தவிர வேறு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் பணியாளர் கிடையாது. இது பணிக்கு அமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டதே தவிர என்ன கொண்டது தான் என்ன அப்படின்னா மனித வளம். மற்றும் என்ன கிடையாது அப்படின்னா நாட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. அதே மாதிரி இஸ் ஆலும் கேன் திங்க் ஆக்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திங்க் பண்ணணும், செயல்படக்கூடியதாகவும் பகுப்பாய்வு செய்யும். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரிசோர்ஸ் இஸ் எமோஷனல் பீயிங், என்ன அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் இருக்குது. மோட்டிவேஷனல்ஸ் ஏதாவது ஏதோ ஃபினான்சியல் நான் ஃபினான்சியல் ஆர் நான் ஃபினான்சியல். என்ன எப்படி இருக்குது அப்படின்னா இது நிதியுடன் ஒன்று ஃபினான்சியல் இல்லைன்னா நான் ஃபினான்சியல் ஃபேக்டரை என்ன பண்ணுது அப்படின்னா என்கரேஜ் பண்ணவும் செய்யலாம். அதேமாதிரி பிஹேவியர் ஆஃப் ஏ ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் பீரியடிக்கபிள். என்ன அப்படின்னு சொன்னால் இது மனித வளங்களினுடைய நடத்தையே ஊகிக்க முடியாது. அதே மாதிரி ஓவர் யூஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின் வேல்யூ அண்டு அப்ராப்ரியேட். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மனித வளங்களால் உண்டாகக்கூடிய மதிப்பு மற்றும் பாராட்டுகள் நீண்ட காலத்திற்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க செய்யும். அதே மாதிரி மூவபிள் ஒரு ரிசோர்ஸஸாகவும் இருக்க செய்யுது. அதே மாதிரி கேன் ஒர்க் ஆஸ் த டீம், எப்படி செயல்படும் அப்படின்னா ஒரு டீமாகவும் செயல்படக்கூடியதாக இருக்க செய்யும். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன்லி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல் அதர் ரிசோர்ஸஸ் ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ்டு. இது மனித வளத்தின் மூலமாக மட்டும்தான் மற்ற அனைத்து வளங்களையும் திறம்பட பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்து செகண்ட் ஒன் சப்ஸ்டைன் க்ரோத் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய நிலையான வளர்ச்சி முக்கியமான அதே மாதிரி முக்கிய வளமானது மனித வளத்தை மட்டும்தான் சார்ந்ததாக இருக்க செய்யுது. ஒரு சப்ஸ்டாண்டபிள் க்ரோத் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன்ஸ், எந்த ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் எதை தான் சார்ந்ததாக இருக்குது செய்யுது அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸை மட்டுமே சார்ந்ததாக இருக்க செய்யுது. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் டிபெண்ட் அண்ட் ஹியூமன், அதே மாதிரி எதையும் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனையும் டிபெண்ட் பண்ணதான் இருக்க செய்யுது. அதே அடுத்தது என்ன அப்படின்னா ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸஸ். என்ன அப்படின்னா மனித வளங்கள் மூலமாக மட்டும்தான் மனித உறவுகள் அப்படிங்கிறது சாத்தியமானதாகவும் இருக்க செய்யும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் ஆல் அதர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸு.
உற்பத்தி என்னென்ன மாதிரியான மற்ற பிற என்னென்ன மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குதோ, அத என்ன பண்ணுது அப்படின்னா, நிர்வகிக்கக்கூடியதும் இதுதான். ஸ்கில் செட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி இம்ப்ரூவ்டு த்ரூ ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். பயிற்சி இல்லைன்னா அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாக மனித வளத்தினுடைய திறனை மேம்படுத்தவும் முடியும். ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு அட் ஆல் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் எல்லா லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்லேயும் கண்டிப்பாக எதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் வெல் ப்ரொடக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க். எதுக்கு இது வந்து எதால் நன்கு பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் உடைய ஃப்ரேம் ஒர்க்கு, சட்டப்பூர்வமான கட்டமைப்புலாம் நன்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. அடுத்தது என்ன அப்படின்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தோம். மேலாண்மை, மனிதவள மேலாண்மை, மனித வளம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து வர செய்யும். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். including their overall process of the employees and enterprises. Human resource management is the functions of management concerned with hearing motivations, maintaining peoples in an organization. It focus on people in an organization. மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறதுக்கான மீனிங்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதில் வந்து நிறுவனத்தினுடைய ஆட்கள் யாரெல்லாம் எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பணிக்கு அமர்த்த செய்கிறோம், மோட்டிவேட் பண்ண செய்கிறோம், மெயின்டெனன்ஸ் பீப்புள் அங்கே ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் பண்ணவும் செய்கிறோம். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்பு மேலாண்மை பணிகளையும் செய்கிறோம். அங்கே ஃபோக்கஸ் அந்த பீப்புள் இன் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த ஆர்கனைசேஷன்ஸில் அந்த பீப்புளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணதையும் செய்கிறோம். அக்கார்டிங் டு டேல், அதுக்கடுத்து யோடர் அப்படிங்கிற டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் and directing their applications, development and utilizations of human resource in employment அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, டேல் யோடர் அப்படின்றவருடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, மேலாண்மை அப்படின்னா வேலை வாய்ப்பில் மனித வளத்தில் பயன்பாடு, அதே மாதிரி அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பிளானிங், எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், திட்டமிடுறது, டைரக்டிங்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ளிகேஷன்ஸு அதை திட்டமிடுறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளான் பண்ணுறது, அதே டெவலப்பிங் அண்டு யூட்டிலைசேஷன்ஸு, அதே மாதிரி திட்டமிடுதல், திறன்மிக்க படிநிலைகள் மற்றும் பயன்பாட்டினை இயக்குவிக்கிறது. இது எல்லா பணிகளையும் செய்யக்கூடியது தான் என்ன அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாரு. அதாவது மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது வேலை வாய்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனித வளத்தினுடைய பயன்பாடு, அதனுடைய வளர்ச்சி, திட்டமிடுறது, திறன்மிக்க படிநிலைகள் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பயன்பாடு, என்னென்ன மாதிரியான பயன்பாடுகள்லாம் இருக்குதோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இயக்குவிக்கவும் செய்கிறாங்க. யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட்டில் செய்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, யூனிவர்சல் ரெலவெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலக அளவில் பொருத்தமானது. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் யூனிவர்சல் ரெலவெண்ட். இது வந்து உலக அளவில் எப்படி இருக்குன்னா, பொருத்தமானதாகவும் இருக்க செய்து, கோல் ஓரியன்டல், இலக்கு சம்பந்தமானதாகவும் இருக்க முடியுது. இந்த
accomplishment of organization's goal is made possible through the utilizations of human resource in an organization சொல்றாங்க. ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அங்க ஹியூமன் ரிசோர்ஸ எப்படி பயன்படுத்துனாங்க அப்படின்னா, சரியான முறையில பயன்படுத்தும்போது அதனுடைய கோல் அச்சீவ்மெண்ட்ட கண்டிப்பா அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னா திட்டமிட்ட ஒரு அணுகுமுறை. இதுல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லே எம்பாசிஸ் ஆன் த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இன் த மேனேஜ்மெண்ட் டேக் பெர்ஃபார்ம்டு பை த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஹியூமன் ரிசோர்ஸ்ல என்னென்ன மாரியான பணிகள வந்து இருக்குதோ, நிகழ்த்தப்படக்கூடிய பணிகள நிர்வாகம் செய்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு அணுகுமுறைய மனிதவள மேலாண்மை அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, வலியுறுத்தக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. அதேமாரி இட் இஸ் ஆல் ப்ரிவைசியஸ் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, வேரெவர் தேர் இஸ் எ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஹியூமன் ரிசோர்ஸ் தட் எ எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அவைலபிள் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி இன் ஃபங்ஷனல் ஏரியா. எதுல ரொம்ப முக்கியமா செயல்படுது அப்படின்னு சொன்னா, ஃபங்ஷனல் ஏரியாவுல ரொம்பவும் முக்கியமானதாகவும் இருக்க செய்யுது. செயல்பாட்டு பணியில ரொம்ப முக்கியமாகவும் இருக்க செய்யுது. அதேமாரி திறன்மிக்க மேலாண்மை எங்கேலாம் இருக்குதோ, அங்கேலாம் என்ன இருக்கும் அப்படின்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது இருக்க செய்யும். இட் இஸ் எ கன்டினியூஸ்டு ப்ராசஸ் அப்படின்னா தொடர்ந்து செயல்படக்கூடியதாகவும் இருக்குது. இதில கன்டினியூஸ் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லலாம். இது அலாங் தேர் இஸ் எ ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் ரன்னிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு மேலாண்மை இருக்குது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீண்ட காலத்துக்கு இயங்கணும் அப்படின்னா, அதுக்கு யாரு வேணும் அப்படின்னா, மனித வளம் அப்படின்றது கண்டிப்பா இருக்க செய்யணும். இட் இஸ் எ டைனமிக் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து ஒரு மாறுபடக்கூடிய, மாறும் செயல்பாடு உடையதாகவும் இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் எ சேம் அஸ் தட் ஆஃப் எ அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உற்பத்தி காரணி போல இருக்கிறது கிடையாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கக்கூடியதாகவும் இருக்க செய்யும். உணர்ச்சிகளை கொண்டதா இருக்க செய்யும். அதே மாரி மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, கவனமாகவும், விடாமுயற்சியுடனும் கையாளக்கூடியதாகவும், அதனுடைய பயன்பாட்ட அதிகரிக்கிறதுக்கும் இது உதவக்கூடியதாகவும் இருக்க செய்யும். ஸோ இது எதனால மட்டும் இருக்கிறது கிடையாது அப்படின்னா, ப்ரொடக்ஷன்ஸோடைய உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டர் மாரி மட்டும் கிடையாது. இஸ் ஹேவ் எ ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் விச் ஆர் டு பி ஹேண்டில்டு வித் கேர் அண்ட் டெலிஜியஸ் டு மேக்ஸிமைஸ் இட்ஸ் எ யூட்டிலைசேஷன்ஸ். என்ன மேக்ஸிமைஸ் இருக்கக்கூடிய அதனுடைய முழு ஆதாரங்களை பயன்படுத்தி அதனுடைய பயன்பாட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகரிக்கக்கூடிய திறமை உடையதாகவும் இருக்க செய்யும். அதே மாரி இட் இஸ் அன் இன்டிகிரேட்டிவ் டூல்ஸ். என்ன அப்படின்னா, ஒருங்கிணைக்க ஒரு கருவியாகவும் செயல்படக்கூடியது எது அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் தான். டெவலப்மெண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதா இருக்க செய்யும். ஸோ வளர்ச்சி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் த டெவலப்பிங் மேன் பவர் த்ரூ த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னால என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகமான அளவு தன்னுடைய கவனத்தை செலுத்தும். இதில் எனி 5 மட்டும் எடுத்துக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். மனிதவள மேலாண்மையினுடைய என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய முக்கியத்துவம். என்னென்ன மாதிரியான முக்கியத்துவம்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டு ஐடென்டிஃபை மேன் பவர். கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மேன் பவரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது. ஸோ மேன் பவர் நீட் மனித சக்தியினுடைய தேவைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது. டிட்டர்மைன் ஆஃப் த மேன் பவர் நீட் இன் ஆர்கனைசேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு அந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க செய்யணும். அதே மாதிரி இன்கார்பரேட் சேஞ்சு என்ன இருக்கணும் அப்படின்னா, மாற்றங்களை இணைத்துக் கொள்ளக்கூடியதாக சேஞ்ச் த கான்ஸ்டன்ட் இன் எனி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் சேஞ்ச் ஹேஸ் டு பி இன்ட்ரடியூஸ்டு இன் சச் வே. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதில் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், எந்த அமைப்பில் நிலையானதாக இருக்க செய்யும் இந்த மாற்றத்தை நிறுவனத்தில் வந்து திறம்பட அறிமுகப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இது எப்படி இதனுடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டாகவும் செயல்படக்கூடியதாக இருக்க செய்யும். டு என்ஷூர் த கரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மேன் பவர். கண்டிப்பாக மனித சக்தி சரியான தேவைகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உறுதி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. At any time the organization should not suffer from shortage and surplus. கண்டிப்பாக எதால் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னா, ஒன்று குறைவாகவோ, ஒன்று ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
சர்ப்ளஸ் அப்படின்றதும் மேன் பவரும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லுது. டு செலக்ட் த ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப். சரியான நபர்களை சரியான பணிக்கு அ அமர்த்தக்கூடிய பணியையும் இது செய்யுது. ஸோ அப்டேட் தயர் ஸ்கில் அண்ட் நாலேஜஸ். சரியான அடுத்தது பார்த்தீங்கன்னா, திறன் மற்றும் அறிவை மேம்பாடு அடைய செய்யுது. மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளே ஆன் த சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் எ எம்ப்ளாயியுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் டு எனேபிள் த எம்ப்ளாயி டு ரிமைனிங் அப் டு டேட் த்ரூ த ட்ரெய்னர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது திறன் மற்றும் அறிவை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் மேம்பாடு அடைய செய்யுது. அதே மாதிரி இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது மட்டும் கிடையாது. அதனுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மட்டும் கிடையாது. அந்த இடத்துல என்ன கொடுங்க ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குதோ அதை தொழில் சார்ந்த அறிவையும் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ட்ரைனிங் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இங்கே வந்து யாருடைய செயல்திறன்களை மதிப்பீடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பணியாளர்களுடைய செயல்திறன்களை மதிப்பீடு செய்யவும் செய்கிறாங்க. பீரியாடிக்கல் appraisal of a performance of employees through the human resource management activities boost up their good performance and motivate slow performance. இந்த இடத்துல யாரை கண்டுபிடிக்கிறாங்க? மேலாண்மை நடவடிக்கை மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் அவங்களுடைய செயல்திறன்களை மதிப்பீடு செய்கிறாங்க. யார் நல்லா பணிபுரிய செய்கிறாங்க, யார் மெதுவாக பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய செயல்திறன்களை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணவும் செய்கிறாங்க. டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா போட்டி நன்மைகளை மேம்படுத்த செய்கிறது. ஸோ இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸ் வித் கேபபிள் அண்டு காம்படன்ட் எம்ப்ளாயி கேன் ட்ரூலி கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இன் த குளோபலைஸ்டு மார்க்கெட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர போட்டி அப்படின்றது இருக்க செய்யுது. அப்போ நிறுவனங்கள் அப்படின்னா தகுதி வாய்ந்த மற்றும் போட்டியினுடைய சூழலில் எதிர்கொள்ளக்கூடியதை யாரை மேம்பாடு அடைய செய்கிறாங்க அப்படின்னா பணியாளர்களை கொண்டிருக்க வேணும். அப்போ உலக போட்டியில் பார்த்திங்கன்னா சந்தையினுடைய நன்மைகளை பெறவும் முடியும். அப்போ பணியாளர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் கொஞ்சம் என்ன ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய செயல்பாடுகளை என்ன பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணி இன்னும் ட்ரெயின் அப் பண்ணவும் செய்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொவைட் இன்சென்டிவ் அண்டு போனஸ் டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு. யாரெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ் போனஸ் அண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்க செய்கிறாங்க. என்ன அப்படின்னா it is a role of human resource management to recognize their best performance and to provide them with போனஸ். யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஊக்கத்தொகைகளையும் வழங்கவும் செய்கிறாங்க. ஊக்கத்தொகைகளை கொடுக்கவும் செய்கிறாங்க, போனஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹையர் லெவல் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டர் தென் பாசிபிள் டு த ஃபாஸ்ட் பேஸ்டு க்ரோ ஆஃப் த என்டர்பிரைசஸ். ஸோ இந்த இடத்துல மேலூதியம் வழங்குறது மட்டும் கிடையாது. மனித மேலாண்மையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊக்கத்தொகைகளை நிதி சார்ந்த இல்லை நிதி சாராததாகவும் இருக்கணும் செய்யலாம். அந்த போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஒன்று எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கக்கூடியது ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று பணமாக இருக்க செய்யலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் பணம் இல்லாத முறையிலையும் இருக்க செய்யலாம். 85 மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதனுடைய செயல்பாடுகள் பணிகள் என்னென்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2 டைப்ஸ் பணிகள் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன்ஸை 2 விதமாக பிரிக்கலாம். மேனேஜர் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் மேனேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிளானிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிசைனிங் இன் த அட்வான்டேஜ் when to do, how to do and who is to do. இது என்ன அப்படின்னு சொன்னால் திட்டமிடுதல் அப்படிங்கிறது என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யார் செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா தீர்மானிக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளானிங் சொல்கிறோம். ஆர்கனைசிங் அப்படின்னா அமைக்கிறது. ஸோ அமைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
include divisions of work among the employees by assigning each employee their duties. ஒவ்வொரு பணியாளர்களினுடைய ப ஒவ்வொரு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பணியாளர்களுக்கு இடையில எம்ப்ளாயீஸ்க்கு இடையில வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கக்கூடியது தான், பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. அவர்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா டியூட்டிஸ் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும். அடுத்தது என்னென்ன மாதிரியான டியூட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி டெலிகேஷன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ், அவங்களுடைய தேவைப்படக்கூடிய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் கொடுக்க செய்கிறாங்க. அதே மாதிரி டைரக்டிங் அப்படின்னா இயக்குவிக்கிறது அப்படிங்கிறத இன்வால்வ்டு இஷ்யூ ஆஃப் ஆர்டர் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலாங் வித் த சூப்பர்விஷன்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இதில் வந்து பணியாளர்கள் தங்களுக்கு பணியினை வந்து சிறப்பாக செய்து முடிக்க அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆணைகளையும் குறிப்புகளையும் வழங்குறதோடு அவங்களுக்கு கைடன்ஸ் என்னன்னா ஒரு கைடன்ஸ் அண்டு மோட்டிவேஷன்ஸ் டு கெட் எ பெஸ்ட் ஆஃப் அவர் எம்ப்ளாயி, தன்னுடைய எம்ப்ளாயிக்கு வழிகாட்டுதல், ஊக்கமூட்டுதல் மற்றும் மேற்பார்வை செய்த இது போன்ற பணிகளையும் ஈடுபடவும் செய்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங், comparing their actual with a standard and to check whether the activities are going on and as per their plan and reflecting the deviations. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கட்டுப்படுத்துதல் அப்படின்னா திட்டமிட்ட பணிகளை பணியாளர்களின் வந்து செய்கிறார்களா அப்படிங்கிறத அறிய உண்மையான செயல்பாட்டினுடைய வரை அளவு செயல்பாட்டினுடைய பணிகளை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ உண்மையாக இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் அப்படின்றதுல வேலை செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா செயல்பாட்டு பணிகளில் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திரட்டுதல். அக்யூஷன்ஸ் டீல் வித் த ஜாப் அனாலிசிஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன்ஸ், பிளேஸ்மெண்ட், டிரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன் சொல்கிறாங்க. திரட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்களை சேர்க்கறது, தேர்வு செய்கிறது, வேலைவாய்ப்பு கொடுக்கறது, பணி அமர்த்துது, அதேமாதிரி பதவி உயர்வு வாங்குறது, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றதுல வர செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று டெவலப்மெண்ட் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியல் ட்ரைனிங், எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி கேரி பிளானிங், டெவலப்மெண்டிங் அந்த ஆர்கனைசேஷன்ஸுடைய டெவலப்மெண்ட். ஒன்று செயல்திறன்களை மதிப்பீடு செய்கிறது, பயிற்சி, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி பிளான் பண்ணுறது, அதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டும் வர செய்யும். அதே மாதிரி கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்தது தான் எதில் வரும் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்றதுல வர செய்யும். காம்பன்சேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊதியம், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா டீல் வித் த ஜாப் எவாலுவேஷன்ஸ், வேஜஸ், சேலரி, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இன்சென்டிவ், போனஸ், அதுக்கடுத்தது ஃபிகர் பெனிஃபிட் அண்டு சோசியல் செக்யூரிட்டிஸ் உடைய ஸ்கீம், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா காம்பன்சேஷன்ஸ் அப்படின்னா ஊதியம் வழங்குறது, ஊதியம், அதே மாதிரி சம்பளம், இதே மாதிரி ஊக்கத்தொகைகள், போனஸ் அப்படிங்கிறது மேலூதியம், இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னு சொன்னோம்னா காம்பன்சேஷன்ஸ் அப்படிங்கிறதுல அடங்க செய்யும். ரிடென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தக்க வைக்கக்கூடியது, ஊழியர்களை அங்கே பெர்மனண்ட்டாக வைக்கக்கூடியதில் தான் ரிடென்ஷன் சொல்லிட்டு வர செய்யும். பாசிபிள் த்ரூ த ஹெல்த் அண்டு சேஃப்டி, வெல்ஃபேர், சோசியல் செக்யூரிட்டிஸ், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அண்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். இப்போ பணியாளர்கள் அங்கேயே தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நலன்கள், சமூக பாதுகாப்பு, அவங்களுடைய வேலையில் திருப்தி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை தரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி லைஃப் அப்படின்றது இருந்துச்சுன்னா தான் அவங்க பெர்மனண்ட்டாக இருக்க செய்வாங்க. இன்டிகிரேஷன்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது. இட் இஸ் கன்சர்ன் வித் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. Recognition between the personal interest and ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கும் நிறுவனத்தினுடைய விருப்பத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான் என்ன அப்படின்னு சொன்னால்
தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு, அதேமாரி கம்பெனி இன்ட்ரெஸ்ட்டு 2க்கு இடையில என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு நல்லிணக்கணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியது இன்டிகிரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல செய்றாங்க. மெயின்டனன்ஸ் அப்படின்னா பராமரிக்கிறது. ஸோ என்கரேஜ் எம்ப்ளாய்மென்ட், ஒர்க் வித் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், ரெட்யூசிங் லேபர், அதுக்கடுத்தது லேபருடைய டர்னோவர், அக்கவுண்டிங் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் கேரிங் அவுட் ஆடிட் அண்ட் ரிசர்ச். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து பணியாளர்கள திருப்தியுடன் பணியாற்ற பணியாளர்களுக்கு வேலையை விட்டு செல்வதை என்ன பண்ணுது, ஒரு ஜாப் இருக்குன்னா, ஜாப்லேருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகள ரொம்ப குறைக்க செய்றது. அதேமாரி அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கு வைக்கிற செய்றாங்க, தணிக்கை செய்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சிகள மேற்கொள்றது. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களினுடைய பராமரிப்பு அப்படிங்கிற சூழல குறிக்கக்கூடியதா இருக்க செய்யும். ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் ஒவ்வொரு சாப்டரையும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி எல்லாரும் படிச்சிருக்கணும். தேங்க் யூ.